பாட்டிலே தமிழர் நிகழ்வு வணக்கம். ஒரு 1800 2000 ஆண்டுகள் முன்னாடி என்னன்னா திராவிட சங்காத்தம்னு சொல்லிட்டு சேர சோழ பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குறுநில மன்னர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அண்டை பிரதேசங்கள்லேருந்து நம்ம நாட்டில் வந்து படையெடுத்து வந்து அவங்க வந்து 3 பேரும் இந்த 3 பேரும் கூட்டணி அமைச்சிட்டு அவங்களை அடித்து விரட்டினாங்களாம். அதே போல் இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டில் உள்ள படையெடுத்து வருது. அந்த படையெடுப்புலேருந்து நம்ம வந்து ஸ்டாலின், அப்புறம் எடப்பாடி, விஜய் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும், கூட்டணி அமைச்சு என்ன பண்ணணும், அவங்க வந்து அந்த பாஜக வந்து வீழ்த்தணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க வந்து பாஜக அலைன்ஸ் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை வந்து உருவாக்கணும். எடப்பாடி வந்து தேவைப்பட்டால் வந்து என்ன பண்ணணும்னா விஜயோட சேர்ந்து ஒன்றா நின்று தேர்தல் களம் காணட்டும். அவர் வந்து திமுக களம் காணும். இப்படி களமானா இருமுனை போட்டியாக மாறும். கண்டிப்பாக வந்து யாரோ ஒரு ஆள் வந்து தோக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இப்படி இல்லாமல் பாஜக ஒரு பக்கம் இன்னும் இது பண்ணாங்கன்னா என்ன ஆகுனா, நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி உள்ளே வந்து தலையிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வெற்றி பெறுவதற்கு அல்லது வந்து குதிரை பேரம் நடத்தியோ அல்லது வந்து 10-15 பேர் உள்ளே பிடிச்சி போத்தோ மிரட்டியோ ஆட்சியை வந்து கைப்பற்றுறது வாய்ப்பு இருக்குது. ஆக பாஜக தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நிற்க கூடாது. அப்படி இன்னும் தனியாக நிற்கணும். தனியாக நின்னா மிஞ்சி போனால் 500 ஓட்டுக்கு மேலே விழுவாது. ஆக அப்படியான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கணும். இந்த நம்ம தமிழ்நாட்டின் நலன் கருதி தமிழ்நாட்டின் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கணும்னா விஜய்கிட்டையும் எடப்பாடியிடையும் பேசி அந்த கூட்டணி அமைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தணும். திமுக அதை பற்றி அச்சப்பட தேவையில்லை. திமுக வந்து எப்போதும் அதுக்கான வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இருக்குது. யாரும் வந்து சூழ்ச்சி பண்ண முடியாது. இந்த பொலிட்டிக்கை பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்வு பண்ணுறது தான், மக்களுடைய எண்ண ஓட்டம் தான். சொச்ச காலத்தில் எடப்பாடி வந்து எப்படி பிரச்சாரத்தை கொண்டு போகிறாரு விஷயத்தையும், விஜய் வந்து எப்படி வந்து சுற்றுப்பயணத்தில் மக்களை கவரான விஷயம் தான் இருக்குது. அதே போல் திமுக இந்த மிச்சம் இருக்கிற காலத்தை எப்படி நிர்வாக ரீதியாக செயல்படுத்தி இந்த அலிகேஷன் நம்ம ஆட்சியை கொண்டு போகிறாங்க விஷயம் இருக்குது. அதனால் எந்த ஒரு ஸ்கூத்தும் அதெல்லாம் நேர்மையாக அந்த அரசியலை வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும். இப்படி பண்ணோம்னா பாஜகவை இங்கே வந்து தமிழ்நாட்டிலேருந்து விரட்டலாம். இதை போல் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு நோக்கத்தில் நல்ல ஒரு முற்போக்கான ஒரு கருத்தியலோடு நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.